தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள். ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். தேவவசனத்தின் சக்தி. பைபிள் வெறும் கதைகளின் தொகுப்பு அல்ல, அது தேவனிடமிருந்து வந்த ஒரு ஜீவனுள்ள செய்தி. நம் வாழ்க்கைக்கு ஞானம் மற்றும் வழிகாட்டுதலை நிறைத்துள்ளது. பொறுமை மற்றும் ஆறுதல் ஆகியவற்றை நம்பிக்கையை கண்டறிய முக்கியமான கூறுகளாக குறிப்பிடுகிறது. பொறுமை கடினமான காலங்களை தாங்க அனுமதிக்கிறது. தேவன் நம்முடன் இருக்கிறார், அவருடைய திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று அறிந்து கொள்கிறது. ஆறுதல் தேவனின் அன்பின் உறுதியிலிருந்து வருகிறது. ஜெபம். நம்பிக்கையான தேவனே, இந்த இருண்ட உலகில் நம்பிக்கையின் தூண்களாக மாற எங்களுக்கு உதவுங்கள். உன் அன்பையும் கருணையையும் பிரதிபலிக்க எங்களுக்கு திறன் கொடுங்கள். மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.